இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற கேண்டில் வந்து ஹேமர் கேண்டில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் நமக்கு வந்து க்ரீன் கலர், ரெட் கலர் அப்படின்னு நம்ம 2 கலரில் வந்து பார்ப்போம். ஸோ கலர் வந்து வேரியண்ட் வந்து பார்க்காதீங்க. மோஸ்ட்லி இந்த கேண்டலோட சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். ஸோ எதுக்காக இது வந்து ஹேமர் கேண்டில் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பார்க்க ஒரு சுத்தியல் மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இது ஒரு ஹேமர் கேண்டில் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த கேண்டில் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில். ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது ப்ராபபிளாக மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு வந்து கட் பண்ணிவிட்டு அதான் நிறுத்திட்டு ஒரு அப் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இண்டிகேஷன் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ எதனால் வந்து இதை வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆனது வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் மவுஸ் கர்சர் வந்து காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து கீழே வரைக்கும் வந்து போகுது. இவ்வளோ கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போய் மறுபடியும் இந்த ஓப்பன் ஆன இடத்துலேருந்து மறுபடியும் வந்து இந்த அளவுக்கு வந்து மேலே வந்து போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வந்து விக் வந்து இருக்குது. அது அந்தளவுக்கு வந்து கன்சிடர் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ ஓப்பனான ப்ரைஸ்லேருந்து கீழே இறங்கி மறுபடியும் ஓப்பனான ப்ரைஸுக்கு மேலே வந்து ஒரு க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ராபபிளாக இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ப்ளஸ் இந்த இடத்துல இந்த விக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஒரு குச்சி மாதிரி இருக்குது இல்லையா, இதை வந்து விக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து விக்கு அதிகமாக வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கிடைக்கிது அப்படின்னா, இந்த கேண்டலை பொறுத்த வரைக்கும் பையர்ஸ் வந்து அதிகப்படியாக வந்து இருக்கிறாங்க அப்படின்னு நாம் வந்து எடுத்துக்கலாம். செல்லர்ஸ் வந்து ப்ரைஸை இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து கீழே இறக்கி கொண்டு போயிட்டு இருந்தாலும் பையர்ஸ் மறுபடியும் உள்ளே வந்து இந்த இடத்துலேருந்து ப்ரைஸை இந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ செல்லர்ஸோட பையர்ஸ் தான் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி கேண்டில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிட்ட வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு மூவ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறவங்க நாம் வந்து எடுத்துக்கணும். ஸோ இது கூட வால்யூமும் வந்து சேர்ந்து நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா மொமெண்டம் பயங்கரமாக வந்து இருக்கும். ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து சீக்கிரமே நமக்கு வந்து நம்மளோட டார்கெட்ஸ் எல்லாம் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கேண்டலுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து பார்ப்போம். எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும், எக்ஸிட் பண்ணணும், எப்படி வந்து நம்மளோட டார்கெட்ஸ் வந்து வைக்கணும், ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம எடுத்துருக்கிற டேட்டு வந்து ஜூன் 2, 2025. அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நியர்லி நமக்கு வந்து ஒரு 2:30 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சின்னதாக ஒரு ஹேமர் கேண்டல்ஸ்லாம் வந்து பிரிண்ட் ஆச்சு இந்த இடத்துல. டைம் ஃப்ரேம் நல்லா நோட் பண்ணிக்கிங்க. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி நாம் வந்து இன்ட்ராடே வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக 5 மினிட்ஸை நான் வந்து டைம் ஃப்ரேமாக வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல்பிங் வந்து பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா 2 நிமிஷம் அல்லது வந்து 1 நிமிஷம் கேண்டல் ஸ்டிக்கு கூட வந்து எடுத்துக்கலாம். பை மீடியன் டைம் ஃப்ரேமாக நான் வந்து 5 மினிட்ஸை நான் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு அதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2:35க்கு ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஆகுது. இது வந்து ரெட் கலரில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேம் ஒரு ஹேமர் கேண்டில் நமக்கு வந்து ஒரு க்ரீன் கலரில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவே நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் நமக்கு வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மளோட என்ட்ரி வந்து எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணணும். நமக்கு லாஸ் வந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு லாஸ் வரும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து பார்த்தாகணும். அதுக்கு அடுத்தது தான் வந்து ப்ராஃபிட் பற்றியே நம்ம வந்து யோசிக்கணும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 14-15 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப சின்ன கேண்டில் இல்லையா, அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த கேண்டலோட லோ வந்துருக்கு இல்லையா, அந்த இடத்துல வைக்கலாம், அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி கூட நீங்கள் வந்து வைக்கலாம். அது உங்களோட ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டியை பொறுத்து அது நீங்கள் வந்து முடிவு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அட்வைசபிள் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது எங்கே வைக்கலாம் அப்படின்னா இந்த கேண்டலோட கொஞ்சம் வந்து கீழே வந்து வைக்கிற மாதிரி வந்து இருக்கும். இதில் இன்னொரு வேர்ஷனும் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த கேண்டலோட லோ இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் கீழே வந்து சின்னதாக ஒரு லோ வந்து இருக்கும். அதுக்கு கீழே வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்தராக ஏதாவது நமக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிது அப்படின்னா அதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நான் வந்து இந்த கேண்டலோட லோ அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு பேச்சுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா
இந்த கேண்டலோட ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு வந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து இமீடியட்டாக நம்ம வந்து கொடுக்கணும். இதோட டார்கெட் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இமீடியட் ரெசன்ஸ் ஒன்று எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தாக்கணும். ஸோ இந்த இடத்துக்கு ஒரு இமீடியட் ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்குது. நமக்கு குறைந்தபட்சம் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகுச்சு அப்படின்னா இந்த கேண்டல்ல இருந்து நமக்கு ஒரு 36 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் உடச்சிட்டு வந்து மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த ரெசன்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கடுத்த ரெசன்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். அதாவது ஒரு ஹை வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். அதுக்கடுத்த ஹை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 70 பாயிண்டில் வந்து இன்னொரு ஹை வந்து இருக்குது. ஸோ இப்போ டார்கெட் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணணும். என்ட்ரி கொடுத்ததுலேருந்து இம்மீடியட் ரெசன்ஸ் வந்து எதுவோ அது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டார்கெட்லாம் இருக்கலாம், அல்லது வந்து டோட்டலாக அந்த ட்ரேடை நம்ம வந்து எக்ஸிட் வந்து பண்ணணும். அதே மாதிரி அந்த ஃபஸ்ட்டு டார்கெட்டையும் உடச்சி வந்து மேலே வந்து போகுது அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த இடத்துல நம்ம வந்து ரிமைனிங் வந்து எக்ஸிட் வந்து பண்ணலாம், அல்லது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸிட் வந்து பண்ணலாம். ஸோ ஒரு ஆஃப் நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணுறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கிறதும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலையும் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுலையும் நிறைய கருத்துக்கள் இருக்கும். அதனால் வந்து எந்த இடத்துல வைக்கலாம், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகலாம் அப்படிங்கிற ஐடியா மட்டும் நான் வந்து கொடுக்குறேன். இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், இவ்வளோ தான் வந்து டார்கெட் வைக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து வைக்க முடியாது. அது வந்து ஒரு சப்ஜெக்டிவ் மேட்டர் அப்படிங்கிறதுனால. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 3ஆம் தேதி 2025 அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஹேமர் கேண்டில் பற்றி நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு டவுன் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோஜி கேண்டில் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஒரு ப்ராப்பர் ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 1.15 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் இண்டிகேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஒன்று சொன்ன மாதிரி இதோட ஹையை நம்ம வந்து மார்க் பண்ணணும், அதே மாதிரி இதோட லோ வந்து மார்க் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஒரு 25,540 அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. இந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லோ வந்து இந்த கேண்டலோட லோ வந்து இங்கே இருக்குது. ஸோ இதோட பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இங்கெல்லாம் நமக்கு வந்து இன்னொரு லோ வந்து பிரிண்ட்டாக இருக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்து இந்த இடத்துல வந்து வைக்கக்கூடாது. ஸோ இந்த கேண்டலுக்கு கீழே வந்து வைக்கக்கூடாது. நியர்பை ஒரு லோ வந்து இருக்கு இல்லையா, அதுக்கும் கீழே தான் நம்ம வந்து வைக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஹிட் ஆகாமல் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு கீழே வந்து நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ஒரு கேண்டில் வந்து ஒரு வால்யூம் வந்து கேதர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டச் பண்ணிவிட்டு மேலே வந்து மறுபடியும் வந்து போயிடும். அப்போ நீங்கள் என்ட்ரி கொடுக்குற கேண்டலுக்கு கீழே பக்கத்தில் இம்மீடியட்டாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு லோ வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வந்து வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஹிட் ஆகிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதை நல்லா வந்து புரிஞ்சுக்குங்க. இந்த இடத்துல இந்த கேண்டலோட ஹையை வந்து கட் பண்ணுறப்போ நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து எங்கே இருக்குது. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நியர்பை இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருந்துச்சு ப்ரைஸு. அண்ட் ஃபைனலி இந்த ஹோல்டான ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு. அப்போ நாம் வந்து எது வரைக்கும் வந்து ஹோல்டு ப்ராபலாக வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸை வந்து டச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு உங்களோட என்ட்ரியில் ஒரு ஆஃபை நீங்கள் வந்து ஒரு எக்ஸிட் வந்து பண்ணலாம், அல்லது ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸிட் வந்து பண்ணலாம். அது எக்ஸிட் பண்ணுறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிற டைம் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக வந்து போயிடும். அப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸிட் ஆகிறது வந்து பெட்டர், அல்லது வந்து ஒரு ஆஃப் புக் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஸோ மெயின்டைன் பண்ணுறது இந்த சென்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து மெயின்டைன் வந்து பண்ணணும். இப்போ எந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கீங்க, உங்களோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து 25,540 நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து இங்கே போயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 24,590 வந்து போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஆஃப் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25,500 கிட்ட வந்து இருக்குது. அப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே மூவ் பண்ணணும், நீங்கள் என்ட்ரி கொடுத்தங்க இல்லையா அந்த இடத்துக்கு உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்கள் வந்து மூவ் வந்து பண்ணி விட்டுறணும். அப்போ உங்களுக்கு வந்து மறுபடியும் ப்ரைஸ் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் அடித்தாலும் பிரச்சனையே வந்து கிடையாது. ஏன்னா ஒரு ஆஃப் நீங்கள் வந்து புக் வந்து பண்ணிட்டீங்க. இல்லை நான் வந்து புக் பண்ணலை, ஆஃப் புக் பண்ணலை, ஃபுல்லாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல நமக்கு வந்து வந்துருச்சு, அதாவது ஒரு ரெசன்ஸ் கிட்ட வந்து வந்துருச்சு.
இதுக்கு கீழே இம்மீடியட்டாக ஏதாவது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸை இந்த 24,500 கிட்ட வந்து இருக்குது, அந்த ஸ்டாப் லாஸை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரையல் வந்து பண்ணணும். 24,560 கிட்ட வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஹிட் வந்து ஆயிருக்கும். ஸோ அடுத்த டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 4, 2025. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி வந்து போயிருக்கு. அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம், இதோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணுறோம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே இருக்குது, இந்த கேண்டலோட லோ இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நியர்பை லோ அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த ஸ்டாப் லாஸை இந்த லோ வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 20 to 30 பாயிண்ட் நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக நான் வந்து வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல டார்கெட் அப்படிங்கிறது என்ன வைக்கலாம் அப்படின்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும். ஸோ இந்த கேண்டலுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது, 24,600 இருக்குது. ஸோ நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 25,550. ஸோ நம்மளோட டார்கெட் நம்ம வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னா 24,600 கிட்ட நம்மளோட டார்கெட்டை வந்து நம்ம வந்து வைக்கணும். ஸோ அப்படி வச்சோம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த டார்கெட் வந்து ஹிட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 13, 2025 நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஓப்பனிங்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் நமக்கு வந்து இருந்தது. ஃபைனலி அது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி மறுபடியும் வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு டவுன் ட்ரெண்ட், அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. 11:15 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. வழக்கமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ண போகிறோம். ஏற்கனவே நமக்கு வந்து இது வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு சப்போர்ட்டாக வந்து மாறிடுச்சு. ஸோ சப்போர்ட்டில் கரெக்டாக ஒரு ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டலோட ஹையில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். கேண்டலுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதோட லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த கேண்டலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 20 பாயிண்ட் கூட வந்து கிடையாது. அப்போ ரொம்ப சின்ன கேண்டில் தான். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஸ்டாப் லாஸை இவ்வளவு சின்னதாக வந்து வைக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேண்டலோட லோ வந்து இருக்கு இல்லையா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி லோக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து வைக்கலாம். ஸோ அப்படி வச்சோம் அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஹிட் ஆகாமல் வந்து இருக்கிறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துருச்சு. அப்போ மோஸ்ட்லி நமக்கு வந்து இதை உடச்சிட்டு வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து வைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஸ்டாப் லாஸை நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம வந்து நம்மளோட என்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு 24,660 கிட்ட நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா ப்ராபபிளாக அதுக்கடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 24,700 கிட்ட நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ட்ரேடை அப்படியே நம்ம வந்து ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வந்து ஒரு கண்டினியூ வந்து பண்ணலாம். சேம் அதே 13ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு ஹேமர் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அது எப்போ அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2:55க்கு நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரி அப்படிங்கிறது இந்த கேண்டலோட ஹையில் வந்து இருக்கும். இதோட லோ அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. இந்த கேண்டலோட லோ வந்து 24,650 இருக்குது. அப்போ இந்த லோ கிட்ட நாம் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கலாம் அப்படின்னா இதுக்கு கீழே பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ 24,650க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 24,640 இல்லை 630 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸை நம்ம வந்து வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல 24,680 கிட்ட நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது வந்து எது வரைக்கும் வந்து போகலாம், நமக்கு இமீடியட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 24,740 கிட்ட நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது வரைக்கும் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டே வந்து இப்போ வந்து முடிய போகுது. ஸோ இந்த மோஸ்ட்லி இது மாதிரி ட்ரேட்ஸை வந்து அவாய்ட் வந்து பண்ணலாம். இருந்தாலும் மார்க்கெட் வந்து நம்மளோட டார்கெட் வரைக்கும் வந்து போயிடுச்சு. ஸோ 24,740 வரைக்குமே வந்து போயிருக்கு. ஸோ அடுத்த டேட் பார்த்திங்க அப்படின்னா 24 ஜூன் 2025. ஸோ அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10:50க்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுது, டவுன் ட்ரெண்ட் வருது, மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் போகுது, மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது.
கரெக்டாக வந்து ஒரு 10:50க்கு நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹேமர் கேண்டில் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ சேம் இந்த இடத்துல இதோட ஹையை நம்ம வந்து மார்க் பண்ணுறோம், இதோட லோ வந்து மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளோட என்ட்ரி அப்படிங்கிறது வந்து 25,200. நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,170 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இதோட லோ வந்து இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஹிட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கீழே வைக்கணும், ஒரு 25,120 வந்து வைக்கணும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து நம்மளோட டார்கெட் வந்து அந்தளவுக்கு வந்து மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நியர்பையே வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேட்ஸை எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் வந்து பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாம் வந்து என்ட்ரி கொடுக்குறதே வந்து 25,200. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 25,250. மிஞ்சி போனால் ஒரு 50 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து 100 பாயிண்ட் பக்கம் வந்து போகுது. அப்போ இது மாதிரி ட்ரேட்ஸை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள், இன்றைக்கி கரெக்டாக ப்ரைஸ் வந்து இதை வந்து உடச்சி வந்து மேலே வந்து போயிருக்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு வந்து சஸ்டெயின் ஆகலை, மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ட்ரி அப்படிங்கிறது வந்து இல்லை. அதே மாதிரி இதோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து என்ட்ரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணுறோம். ஸோ அடுத்த கேண்டல் வீடியோவில் மறுபடியும் வந்து மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.